இன்னும் ஒரு சில கோயில்ல கொடுமை என்ன தெரியுங்களா? கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கோயிலுடைய பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய் கேட்டா அறநிலைத்துறையோட அதிகாரிகள் காசு கொடுங்க அப்பதான் நாங்க கும்பாபிஷேகம் டேட்டு கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அமைச்சர் சேகர் பாபுவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கோடிக்கணக்கான ரூபாயை பக்தர்கள் கையில வாங்கி இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். அதை நீட்டா கணக்கெடுத்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு எங்கள் ஆட்சியில இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு. கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எத்தனை பணம் கவர்மெண்ட் கொடுத்தது, எத்தனை பணம் பக்தர்கள் கொடுக்கறாங்க அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையா அறநிலைத்துறை அமைச்சர் கொடுக்கணும். இன்னும் ஒரு சில கோயில்ல கொடுமை என்ன தெரியுங்களா? கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கோயிலுடைய பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய் கேட்டா அறநிலைத்துறையோட அதிகாரிகள் காசு கொடுங்க அப்பதான் நாங்க கும்பாபிஷேகம் டேட்டு கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. பக்தர்கள் காசு கொடுத்து தாங்கள் வழிபடுகின்ற சாமிக்கு பூஜை பண்றதுக்கு, தாங்கள் நம்புகின்ற தெய்வத்திற்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேதி குறிக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை விட மோசமா இந்த அறநிலைத்துறை நடந்துக்க முடியுமா இந்த நாட்டில்? இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். அதனால் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இந்த அரசு மதசார்பற்ற அரசு. மத்திய அரசோ மாநில அரசு எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறோம். மத சார்பின்மை என்றால் என்ன? கிறிஸ்தவர்களையும் ஒன்னா நடத்தணும், முஸ்லிம்களையும் சமமாக நடத்தணும், ஹிந்துக்களையும் சமமாக நடத்த வேண்டும். எல்லாத்தையும் சமமாக நடத்துவதுதான் மதசார்பின்மை. ஆனால் நான் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவேன், ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டேன், தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன். இதுதான் மதசார்பின்மையா? அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இதுக்கு பேர் சமநீதியா, சமூக நீதியா? இதுதான் திமுக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வேலை. நன்றிங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.